அடிக்ஷன் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. என்னடா ஆசை தானே சொல்றேன். சரி சொல்லுங்க. அப்படி சொல்ல பிடிக்கல. இன்னும் வேண்டாங்க. கொஞ்சம் மனசுங்க. இறங்க வில்லுங்க, எனக்கு முடியாது. பண்றமா நீ? சரி உங்க ஆசையை சொல்லுங்க, ஒன்றும் தடை பண்ணல. நான் பெட்ஷீட் கூட சொல்லலாம், அதுக்கு மட்டும் அப்படி சொல்ல மாட்டீங்க. நீங்க அதுக்குள்ள பண்ணி பேச மாட்டீங்க. பேச விடுவேன். ஒன்றும் வேண்டாம். என்ன பண்ணணுமோ? கழிப்பு வேற ஐயாவுக்கு. சொல்ல யாருக்கு பெருசா தெரியும். சரி 2 பட்டு புடவை. டாபிக் கரெக்டா மாத்திரு. பட்டு புடவை கதை இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. எனக்கு நிறைய போடணும், திங்கணும், நிறைய நிறைய பூ வைக்கணும். புரியுதுல? லைஃப்ல வலிகள் மெஹந்தி போட்டுருக்கணும். பாரா, நான் ஆசைப்படக்கூடாதா? தாராளமா படுங்க. காஞ்சிரத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது வருவல. ஒன்றும் மோனே. நல்லா இருக்கும்ல? ஒன்றும் நல்லா இருக்காது, சும்மா இருந்துருங்க, அவ்வளவுதான். என்ன கேள்வி? உங்களை லவ் பண்ணாம இருக்க முடியுமா? ஹாப்பியா இருக்கியா? நாளுக்காக எவ்வளவு எங்கிருப்பேன், எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். அப்படியே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். உங்களோட லவ்வுக்கே என்னால முடியல. ஏன்னா என் கதையை சொன்னா உங்களை அப்புறம் யார் கண்ட்ரோல் பண்றது, அந்த பயம்தான். அதுக்கு நீ பேசாம இருப்ப. இருப்பேன். இதெல்லாம் ரொம்ப சொல்லு சொல்லு சொல்லு. இன்னும் வேண்டாம், பாத்துக்கலாம். சரி, உனக்கு அது ஆசை, குட்டி ஆசை, பெரிய ஆசை, என்ன சொல்லு. இன்னும் இல்லைன்னுட்டேனே. ஆசையும் இல்ல. எனக்கு இருக்கு ஒரே ஆசை, இப்படியே இருக்கும், அவ்வளவுதான். இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. ஆமா ஆமா, அப்படி இருந்துருவீங்க. அதுல குறியா இருக்கீங்க. அப்புறம் ஃபியூச்சர்ல இழுத்து இழுத்து பிடிச்சிக்கிறேன். வெட்டுறேன்னா பாருங்க, எப்படி இழுத்து பிடிக்கிறேன்னு பாருங்க. பாக்குறேன். அப்போ நீ பண்ண மாதிரி நான் பண்றேன். பிச்சுக்கும் பிச்சு. நான் வரும்போது எப்படிதான் பண்ண, அப்படி என்ன பண்ண அதே நான் பண்ணுவேன். ஓ, பழிக்கு பழி வாங்குவீங்க. ஆமா, நீ என்ன பண்ணி திருப்பி கொடுக்கணும்ல. அப்படியா? அப்ப 8 வருஷம் தள்ளி போனீங்கல்ல, நான் 8 வருஷம் போட்டுமா? சொன்னீங்க பணத்தை திருப்பி கொடுக்கணும்ட்டு. நானும் 8 வருஷம் பேசாம எதுவும் பண்ணாம கிளம்புறேன். சரி, நான் இப்ப தூங்கி திரும்ப கிளம்பிருப்பேன். வேண்டாம் சம்மதம். வேண்டாம், பழி வாங்குன்னு சொன்னீங்கல்ல. தெய்வம் மேன், கல்லஞ்சக்காரன். வருஷம் பேசாம இந்த வெப்பத்தினதாங்க. கஷ்டமா தான் இருந்துச்சு, வேற வழி இல்ல. உங்க போங்க. சரி அதை சேர்த்து வச்சு பாத்துக்கிற மட்டும் நம்பிக்கையில உங்களுக்கு. உங்க அம்மா கல்ல சீக்கிரம் போகணும். கிஃப்ட கொடுத்துட்டே தூங்குறேன். மீதி கணக்கு வச்சுக்கோங்க, காலைல போயிட்டு வந்து தரேன். சரி, ஆபரேஷன் கிளம்புன்றதுனால போயிட்டேன். தூங்கலாம். மனசு வந்ததே, நல்ல பையன் வாங்க. சரி, முடிச்சுட்டா இருக்க நீ? ஆமா. போட்ட கண்டிஷன் தெரியும்ல. வேண்டாங்க, விளையாடாதீங்க. ஆலங்காத்தாலே கல்விகள் முடிதான் வந்து காலங்கத்தாலியா? சரி, நான் போய் அண்ணி எல்லாம் பார்த்துட்டு வரேன். சரி போ, நான் போறேன். சரி, இந்த ஒரு பிளாக்மெயில் இல்ல வரேன். சீக்கிரம். ஓ, மிரட்டல் வேற. என்ன இம்சை காலையிலேயே. இப்படியே பேசணும். அவங்கள அவனை வரதான் பண்ணனா கேட்டனா டெவலப் பண்றது நீதான். அப்புறம் நான் கவர் பண்ணிடுவோம், பார்த்துக்கோ. சரி, ஏமாத்திரத்தையும் வேலையை வச்சிருக்கு. இப்படி பேசுறாங்களா, அதை நான் பண்றது தப்பு. இது வர சொல்லல. அது பையனா இருந்தேன், எனக்கு எட்ட பையனா வச்சு நீதான். சரி, இப்படி பேசிட்டு இருந்தா பேசு. இதுக்கும் அதான் சொன்னீங்கன்னா புரிஞ்சு சொல்லுங்க. போறதை பத்தி பேசிடுவோமா? அவங்க பேசுவாங்க, நீங்க இதுக்கு பேசணும். எல்லாத்துக்கும் நம்ம தான் பேசணும். ஒன்றும் வேண்டாம், எல்லாம் பெரியவங்க பார்த்துப்பாங்க. சரி, கேரவன் வேண்டாம். அதுக்குள்ளே எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. எல்லார்கிட்டையும் காஞ்சிபுரத்தை பத்தி சொல்லிட்டீங்க போல இருக்கே. நீங்க வர சொல்லிருக்கீங்க போல இருக்கே. அது மவளி பிச்சுடுவேன் இந்த மாதிரி வேண்டாம் வேலை பார்த்தீங்கன்னா. அவருக்கான எல்லாரும் தானே வருவாங்க. பண்ற? ஓ, அப்ப என் கூட வர்றது உங்களுக்கு பிடிக்கல? உன் கூட வரது பிடிக்குது, ஆனா நீ பண்ற விஷயம் வந்து பிடிக்கல. ஓ, என்ன பிடிக்கல? என்ன சொன்ன உனக்கு தெரியும். திருச்சி விடாத. திருச்சியும் விடல, மதுரையும் விடல. சிரிக்கிற என்ன சோக்கு? இன்னைக்கு சிரிப்பு வரல. ஓ, இவ்வளவு மட்டமா கலாய்ப்பீங்க? சிரிப்பு வரணும், உண்மைதானே சொல்லணும். சரி ஒற்றை விட்டு சொல்லிடுறது கேட்போம். மூடிடுவேன். உன்னால இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, இவ்வளவு பேசிட்டீங்கல்ல. திமிராத. எடுங்கண்ண, இவ்வளவு கலாச்சாச்சுல, அசிங்கப்படுத்துவீங்க. அது நான் பேச வேண்டியது எவ்வளவு இருக்கு. வேண்டாம். பொண்ணு புருஷன் வேண்டாம். அழுத்தாதீங்க. என்ன சொன்ன? திட்டிட்டு மூஞ்சி கட்டிட்டு இருக்கீங்க, வேண்டாம் போங்க. வேண்டாம் போங்க, வாய் உடைச்சிருவேன். சிரிச்சுட்டு இருந்தா என்ன வார்த்தை வேணா சொல்வியா? அவ்வளவுதான் பாத்துக்கோ. இது கத்துறீங்க? கத்தல. லவ் யூ. திரும்ப சொல்லுங்க.
முடியாது. இவ்வளவு திட்டினீங்கல்ல, சொல்ல மாட்டேன். என்ன கோவம் இருந்தாலும் சொன்னா சொல்லணுன்றதுதான் நம்ம ரூலு. மாட்டேன். பேசுறதெல்லாம் பேசிடுவீங்க, அப்புறம் நான் சொல்லணுமா? முடியாது முடியாது முடியாது. பண்ணிடுவேன். சே போட்டுக்கோங்க. அது சொல்லாம இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும் தெரியும்ல. என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். என்ன பண்ணாலும் சொல்ல மாட்டேன். மாட்டேன் 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 மாட்டேன். அப்பவே தெரியும் பட்டு என் குட்டி கிட்ட பேசினாலும் வெள்ளைக்கே ஆகாது. ஓய் பிச்சுட்டு விடு. விட்டு என்ன பண்ணாலும் பண்ணிட்டு தான். நின்றுவேன். பிச்சு விடும் பிச்சு. ப்ராப்ளம் பேபி. சாரி 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 சாரி. சாரி வேண்டாம், கூலி வேண்டாம். சொல்றேன். தேவையில்ல. பண்ணல. ரவுடி. ஆமா ரவுடி தான். இப்ப என்ன என்னங்க இவ்வளவு முரடா நடந்துக்கிறீங்க? இப்படிதான் நடந்துப்ப என்ன லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. வச்சுக்கிட்டா ஒன்றும் வேண்டாம். இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஆமா நான் மனசுக்குள்ள சொல்லிட்டேன். சரி அப்பவும் நல்லா இருந்துச்சுல. ஒன்றும் இல்லை. இன்னொரு வாட்டி கீழே போறேன். மூசிக்க முடியாது. ஒன்றும் தேவையில்லை. நீங்க ரொம்ப மூஞ்சி கட்டுறீங்க, குறை சொல்றீங்க, திட்டுறீங்க. எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு கடுப்பா இருக்கு. சரி இந்த என்கேஜ்மெண்ட் பத்தி பேசுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம், கீழே போய் நல்லா கூட பேச போறேன். புருஷன் தள்ளி வைக்காதமா. என்னை ரொம்ப தள்ளி வச்சுட்டாரு. ரூபா ஆண்டு இருக்கு பிடிக்கும். இதை போகணுன்றா. ஒன்றும் தேவையில்ல. அசிங்கப்படுத்தியாச்சு, கலாச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. என்ன பண்ணா பேச தயாரா இல்லை. நான் கீழே போறேன். கிட்ட போறேன். ஒருத்தி ஆனாலும் அம்மா அம்மா புருஷன் வந்து முக்கியம். வேண்டாம், அம்மாடா வேணும். பிச்சு பிச்சு விட்டா சொல்லிட்டு வரணும். ஓடிடுவேன். நான் அதை பாக்குறேன். வச்சிடுவேன். பாக்குறேன்ட்டு நீ வா வந்து உட்கார் வா. இன்னும் ஆளை காணும் எதிர்பார்த்தோம். வந்துட்டேன். இவங்க வந்து தூங்கிட்டாளா? ஆமாம்மா, ஒரே கை வலி கால் வலிட்டாங்களா, அதான் சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் காலை வச்சுட்டு அப்புறம் ஒத்தலம் கொடுத்துட்டு மசாஜ் பண்ணேன். தூங்கிட்டாங்க. அதான் தூங்க வச்சுட்டு தான் வந்தேன். இவ என்னடி இப்பவே இப்படி பண்றா? ஒருத்தோட உடம்பு தானே. ஏமா ஊருக்கா நிறைய சாப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கவனிங்க. நம்ம வீட்டுல நான் ஊருக்காவே வைக்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்துதான் தின்றான்னு நினைக்கிறேன். நான் கூட பூட்டி தான் வைக்கிறேன். இல்லம்மா, உப்பு வேற எதுல வரப்போகுது? அப்பளம் ஊருக்கா கருவாடு தான். எனக்கு அப்பளம் கருவாடுல நம்மளே லிமிட்டா தான் தரோம். எனக்கு என்ன ஊருக்கா மேலதான் டவுட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வெளியே இருக்காருல செக்யூரிட்டி அவர்கிட்ட ஏதோ கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஊருக்கா பக்கெட்டா வாங்கி சாப்பிடுறாளோ? இருக்கலாம். அதனாலதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அது என்ன நான் பாக்குறேன். ஒன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. அதனாலதான் வீங்குது. இப்ப ஏத்திக்கிறாங்க. அதான் பிடிச்சிருக்கான். அவங்க வீட்டுல கேரளா ஸ்டைலே பழக்கப்படுத்திட்டாங்க லேடி. அதாண்டி. அப்ப கூட ஊருக்கா தானம்மா. அது ஆந்திரா ஸ்டைல் தானம்மா. இவங்க ஏமா சாப்பிடணும்? சாப்பிடுறது அவியல் பச்சடி தோரன் அப்படிதானம்மா சாப்பிடணும். அதெல்லாம் நல்லது தானே. அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. சரி ஏதாவது பார்த்து பண்ணலாம். ஓகேம்மா, பார்த்து பண்ணுங்க. நம்ம கிட்ட ஒட்டும் கேட்க மாட்டா. பதில் நம்ம சொன்ன கூட அவங்க அம்மா கிட்ட வீட்டு பேசுறாள். அவ என்னவோ சரிதான். நீ நம்ம என்ன வேணா பேசிட்டோம், பதில் மட்டும் அம்மா கிட்ட தான் போகணும். ஏன் மாமியாருக்கும் அம்மாவுக்கும் இந்த பொறாம? எங்களை விட உங்க கூட இதுவா இருக்காளேன்னா சொல்லும். இருக்கட்டும். இன்னும் சில பேரோட காய்ச்சல் இந்த பக்கம் வீசி இருக்கு. என்ன இந்த பக்கம் வராத மாதிரியே பேசுற? ஆமாண்டா, கல்யாணம் எங்கடா வந்த? முடிய வரலாமே தான். அப்ப ஏன்டா இப்ப வந்த? எங்கிட்ட விருந்தே வைக்க மாட்டீங்க. அதான் நான் வந்துட்டேன். எனக்கு ஏன்டா வைக்கணும்? மாட்டீங்க தான் வைப்பாங்க. இவனுக்குலாம் ஏன் வைக்கணும்? போதாண்டா அவனை ஓட்டுனது. இது எப்படிதான் உனக்கு வைக்காம இருப்போம்? இந்த காஞ்சிபுரம் வேலை முடிச்சுட்டு வைக்கலாம் தான் இருந்தோம். அடுத்த ஜோடியா வரணுமேட்டு வராம இருந்தோம். சரி அதான் இப்போ விஷயம் பேச போறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு வராம இருக்கதான் ஓடி வந்துட்டேன். அப்புறம் ஒரு நாள் ஒரு விசேஷம் தான். இதுக்கு தாண்டா டைமே இல்லாம ஓடிட்டு இருக்கோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, செய்யறோம். இதுக்கு இருக்கும் போதும் போதும். என்ன போடாது வா. கொன்றுவேன். திரும்ப தூக்கிடுவோம். வேலை வச்சுக்கிட்டா அவ்வளவுதான், சொல்லிட்டேன். சரி காஞ்சிபுரத்துக்கு போகணும். என்ன சொல்றீங்க? போலாமாமா? கேரம் புக் பண்ணிடுவா. என்ன புக் பண்ணிட்டு இருக்கிற கேரவனு? கேரவன் எல்லாத்துலயும் இருக்கும். அதே மாதிரி நீங்க யாருமே தான் புதுசா மத்த கேரவன்ல வரலையே. இன்னும் இடம் இருக்கா? 6 ரூம் இருக்கு. அப்புறம் என்ன? 6 ரூம் பண்ணிட்ட. கரெக்டா இருக்கா? பண்ணிட்டேன். அதனால ஜாலியா வரலாம் வாங்க. அப்படின்னா சரி வரலாம். அதுவும் நல்லா தானே இருக்கும்.
ஆமாப்பா, மாமா மாமியா அங்க வர சொல்லிக்கலாம். இங்க இருந்து போயிடலாம். ம், சரி மாமா. எவ்வளவு எடுக்கணும் உன் பொண்டாட்டிக்கு? உங்க இஷ்டம் தான்ப்பா. என்னம்மா நீ இப்படி நடிக்கிறா? உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டோம். என்னடி அதிகமா சொல்லாம அவன் இஷ்டம் சொல்லிட்டான்றதுனால கோவத்துல அவனை முறைக்கிறியா என்ன? இதெல்லாம் உங்ககிட்ட தான். அப்படிலாம் இல்ல சித்தி. அப்பயும் ஏன்டி அப்படி சொல்ற? ஒண்ணுமே சொல்லலையே. இது பார்த்த இதுவா? சும்மா பார்த்தேன். அவளுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கோ அவளை எடுத்து கொடுக்க வேண்டியதான். இதுல என்ன வேலை? புடவை பிடிச்சிருந்தா போதும். எல்லாருக்கும் எடுக்க வேண்டியதுக்குலாம் எடுத்துறீங்களாம்மா? இல்லடா, கல்யாணத்துக்கு தான் 6 மாசம் இருக்குல்ல, உனக்கு எடுக்கிறோம். அப்புறம் உன் மறு புடவை வந்து தாத்தா கிட்ட கொடுக்க போறோம். அதே மாதிரி உங்க அண்ணியோட அந்த பச்சை புடவை சீமனத்துக்கு கட்டணும்ல, அதுவும் தாத்தா கிட்ட சொல்ல போறோம். அது 2வது நெஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க சித்தி இருக்காங்கல்ல, அவங்களே புடவை செலக்ட் பண்ணி அனுப்ப சொல்ல போறோம். அதையே கொடுத்துடலாம் எல்லாருக்கும். அதுக்காக போகணும்னு அவசியம் இல்லைல்ல. அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரவி அண்ணா போய் ஒரு நாள் எடுத்துட்டு வந்துருவாரு. ஓ சரி சரி. நிச்சயத்துக்கு எத்தனை படம் எடுக்கிறீங்க? வீட்டு சார்பா ஒன்று கட்டணும்ல, அது எடுக்கணும். அப்புறம் அண்ணா வீட்டு சார்பா வைப்பாங்கல்ல கல்யாண பொண்ணுக்கு, அது 2 புடவை மேஜர்டா. ரிசப்ஷனுக்கு நீங்க என்ன போட்டுக்கிறீங்களோ போட்டுக்க போறீங்க. கூரை புடவை, நூல் புடவை, மருவுக்கு மட்டும் அதுவும் நம்ம வீட்டு சைடாக தான் எடுக்கணும். அதான் நெய்ய கொடுக்க போறோமே. நிச்சயதார்த்த புடவையே நெய்ய கொடுத்துருக்கலாம், நம்ம டக்குன்னு வச்சிட்டோம்ல. இதே ஏற்கனவே நெஞ்சு முடிச்சிட்டு இருப்பாங்களே. என்ன சொல்ற? ஒருத்தன் தாத்தா கிட்ட கொடுத்து நெஞ்சு முடிச்சிருப்பானே. என்னடா அப்ப நாங்க புடவை எடுக்கிறது வேஸ்டா என்ன? அப்படிதான்ப்பா. மாமா கீழே உட்காராத, சில்லுன்னு இருக்கு. அதம்மா வா, எல்லாரும் இருக்காங்க, வாவான்றீங்க. லாஸ்ட் சான்ஸ் கேட்கறோம், வரியா இல்லையா? ஓ. இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா. அப்புறம் இதுக்கு டாக்டர் காஞ்சிபுரம் வரைக்கும் போய்கிட்டு என்னதான் கதை சொல்லுங்க. என்னடா பண்றீங்க இங்க? லூசு, என்ன பண்ற? என்ன பண்றேன் சொன்னா நீ கேட்கல செஞ்சேன். எது செஞ்சு ஒரு பித்ததா? யார் என்கிட்ட ஷக்கா இருக்காங்க? இது வேண்டாமா? டேய், என்ன பண்ற? என்ன பண்றேன்? நீங்க பேச கூடிட்டீங்க, அதை பத்தி பேச ரெடியா இருக்கு. என்னப்பா பண்ணிட்டு இருக்க? என்ன இல்ல, என்ன பண்றேன்னு கேக்குறீங்க? இவ்வளவு பேர் இருக்காங்க. மழை பெஞ்சிருக்கு, வீடு சில்லுன்னு இருக்கு, தரை சில்லுன்னு இருக்கும், உட்காந்து ஜுரம் வந்துடும். அதான் ரொம்ப நேரமா கூப்பிட்டாம வரல. சொல் பேச்சு கேட்கலன்னு என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணேன். இதுல எனக்கு எதுவும் தப்பா தெரியலையே. உனக்கு வச்சுக்கிறது உனக்கு தப்பா தெரியல, அதெல்லாம் அவனுக்கு ஏன் தெரிய போகுது? அதானே, அவன் அவளை லேட்டா தூக்கி வச்சதே பெரிய விஷயம். அப்படி சொல்லுங்க அத்தை. அதெல்லாம் சரிதான். நல்ல மாப்பிள்ள பெரியவங்களா இருக்கும். சின்ன வயசுல தூக்கும் போது தப்பா நினைச்சீங்களா என்ன? அப்ப இப்போ மட்டும் ஏன் தப்பா நினைக்கிறீங்க? அப்ப நான் இப்படி தூக்கணும், இப்பவும் அப்படிதான் தூக்குறேன். நீங்க தான் எங்களை தப்பா பாக்குறீங்க. அது சரிதானே. 10 வயசுல மடியில உட்காந்தா தப்பு இல்லைன்னா இப்பயும் தப்பு இல்லை தானே. நம்ம ஏன் தப்பா பார்க்கணும்? அதானே, அதெல்லாம் என் மாப்பிள்ள கரெக்டா சொல்றானே. சரி, இந்த கமிஷன் உனக்கு தான்டா. என்னவோ சரிதான், இதுல நமக்குள்ள வருதுதான். நமஸ்காரம். ஆமாண்டா மச்சான். விளங்கிடும். எனக்கு எதுவும் கூடலடா, அதான். போதும் என்னை வச்சு ஓட்டுனது. இல்லடா ஒரு சின்ன உண்மை. அதான் போதும்ட்டானே. பேசுங்க, எதுக்குங்க இந்த பஞ்சாயத்து விடுங்க. கேட்கல, என் காது இதான் சொல்லும். ராதா, என் காதுல கேட்கலன்னு ஒரு பொசிஷனை மாத்தணுமா? செஞ்சா செய்யும், அவளுக்கு வந்துடும். சரி, இதுக்கப்புறம் மாப்பிள்ள சொன்னதுக்கு அப்புறம் என்ன? அதான் என்ன இப்படி தாங்குறவன் இருக்கானு. அதை பார்த்து ரசிக்கலாம்ல. அப்புறம் என்ன, பொண்ணு சந்தோஷமா வாழ்றத பார்த்து ரசிங்க. அதானே வேணும். பொண்ணு இருக்கே எப்படி வாழப்போகுதுன்னு யோசிச்சோம். பொண்ணுக்கு சூப்பரா வாழப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி மற்ற 2க்கும் அமைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். இப்போதான்டா காலேஜ் போடுங்க, போட்டுக்கிட்டோம் 5 வருஷம் படிக்கட்டும், வேலைக்கு போட்டோம், அதுக்குள்ளேயே இருக்குன்னு இந்த எண்ணம். இல்லைண்ணா, நான் கூட இப்போ பண்றதா சொல்லலை. இதே மாதிரி அமையணும்னு சொல்றேன். எல்லாம் நல்லாவே அமையும், கவலைப்படாது. நம்ம குடும்பத்துக்கு எந்த கெட்டதும் நடக்காது. தானே, நமக்கு வந்து மருமகளை பார்த்தல, மருமகனுங்களும் நல்லா தான் இருப்பாங்க, கவலைப்படாது. அது அமைஞ்சா போதுண்ணா. என்ன நடத்து? எல்லார்கிட்ட இருந்து பெர்மிஷன் வந்துச்சு. நான் உண்மையை சொன்னேன், எனக்கு அவன் இதுதான் முக்கியம். ஆமா ஒத்துக்கிறேன், இதெல்லாம் உன்னை அடிச்சுக்க முடியாது, ஒத்துக்கிறேன். சரி, கேரவனே ஓகேவா? நாளைக்கு காலைல வர சொல்லிடவா? ஆமாண்டா, வர சொல்லிடு. முக்கியமா எல்லாருக்கும் இருக்கணும்ல, அதெல்லாம் எடுத்து முடிச்சிடலாம். நாள் வேற கம்மியா இருக்குல்ல. சரிங்கப்பா. தாத்தா கிட்ட கொடுத்துட்ட. ஃபர்ஸ்ட் கட்டுற புடவையை நீங்க எடுங்க. நீங்க வச்சு கொடுக்குற புடவையை நான் நெய்ய சொல்லி கொடுத்துட்டேன்ப்பா. நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். தாத்தா முடிச்சுட்டு தான் சொன்னாரு. எனக்கும் தெரியாம ஒரு விஷயம் பண்ணிருக்க. அப்பா கிட்ட சொல்லிட்டேன், இப்படி பண்ண போறேன், கொடுக்க போறேன்ட்டு. அப்பா தான் காசு அனுப்புனாரு. நான் அனுப்பினா தப்பாயிடும்ல. அப்பா தாத்தா கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. இது வரைக்கும் நமக்கு தெரியல. அப்பா புள்ள தாத்தா இப்படி பண்ணிருக்காங்க. அச்சா, இதெல்லாம் சரியில்லை. மருமகளுக்கு சர்ப்ரைஸா சொல்லணும்னு நினைச்சான்.
அதான் அப்படியே விட்டுட்டேன். சரி உங்க வீட்டுல தெரிஞ்சா கூட அப்படி தெரிஞ்சிருமே அப்படின்னு விட்டுட்டேன். நீ இல்லாம பாரு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நான் சொல்லியிருக்கேன்ல. ஷட்டப். காலையில என்ன காலையில சொல்லிடுறேன். சமைக்க வேண்டாம். அதெல்லாம் வெளியே பார்த்துக்கலாம். ஜூஸு காஃபி அது மாதிரி மட்டும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதுவும் என்ன பழம் எடுத்துக்கலாம். அங்கதான் அந்த மிக்சர் இருக்குல்ல, ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டுக்கலாம். இதுக்கு மட்டும் வெளி ஃபுட் வேண்டாம்னீங்கன்னா ஏதாவது கொண்டு வாங்க. வர வேண்டான்றேன். அவதான் வருவேன் அடம் பிடிக்கிறான். யாரும் வந்தானே அவள் பெட்ல இருக்கட்டும். அதே மாதிரி மீட் பண்ணலாம், திருப்பி போக சொல்லல, ஸ்மூத்தாக தானே இருக்க போகுது. இருக்குடா. இங்க அவளை தனியாக விட முடியாது. அவ கூட யார் இருப்பா? புருஷங்காரனே இருக்க மாட்டாங்களா? அப்புறம் புருஷக்கு வர வச்சு இருக்க வைக்கலாம் தான். அவ இருக்கணுமே. மருந்து கடைக்கு முதல்ல கிளம்புறாள். அப்புறம் அவள் தான் என் நாத்துக்கு இல்லைன்ட்டு உட்காந்து அழுவாங்க. அதெல்லாம் வேண்டாம்டா. அவளை அழு வச்சுட்டு கிளம்புறதுக்கு அவளை பொறுத்து அப்படியே பார்த்துக்கலாம் கூட இருந்து. அவளுக்கு தான் அந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறீங்களா? நட்ஸ் எடுத்துக்கோங்க. இளநீர் தான் எடுத்துட்டு வரேன்னு இருக்காங்க. அதை அவ எனக்கு வேலையை சில்லி குடிச்சிட்டு வந்து அதை ஃபில் பண்ணிடுவாங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். அதை குடிச்சுப்பா. வேற என்ன, மதிய சாப்பாடு பிரச்சனை இல்லை. அங்க அந்த ஆயிரத்தை வச்சு சாப்பிடுவோம். வேற என்ன பிரச்சனை இருக்கு? சரிடா, அப்ப பார்த்துக்கலாம். சரி, அப்ப என்ன போய் ரெஸ்ட் எடுங்க. காலையில நாளைக்கு வேலை இருக்கு. நாளைக்கு காலையில கிளம்புவாங்க. நாளைக்கு பார்த்துருங்க. நாளைக்கு மீட்டிங். நாங்கள் விளையாட தான் வருவோம். இங்க அப்படி போய் தூங்கிடுவோம். அதான் சரி, எல்லாரும் போலாம். நான் காலையில கூப்பிட்டு வரேன். நைட்டை கூப்பிட்டுவா காலைல. இல்லக்கா, என்ன சும்மா ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கு. எங்கடா சொன்னா கேக்குதுங்க. அதுங்க காலேஜ் டூருக்கு போயிருக்கு. அதனால அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவான். அடுத்து அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான். அங்க இருந்து நான் அவங்க கூட இருக்க போறேன்ட்டு. சரி, அப்புறம் பாத்துக்கலான்னு. சரி, நாங்களும் போற மாதிரி. நீங்க கிளம்புங்க. இந்த புருஷன் மட்டும் இங்கே செட்டில் ஆயிட்டீங்களா? அங்க 2 பேர் மட்டும் இருந்து என்ன பண்ண? அதான் டைம் ஆகுது. ஆமாம், கொண்டாடி காத்துட்டு இருப்பாங்க. அடிச்சிருவோம். நீ சொன்னோம்டா. ஒரு உண்மை வச்சு ஓட்டி போவாங்க. பார்த்து போயிட்டோம். ரொம்ப ரெடியா இருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்ணுவாங்க? அதுதானே பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, தூங்குங்க, நான் கிளம்புறேன். என்ன? எனக்கு ஒரு சில்லற வேலை இருக்கு. ஸோ நீங்க தூங்குங்க, நான் கிளம்புறேன். சரி, வாங்க. ஒன்றும் தவிர விருப்பத்தை இன்னும் விருப்பத்துக்கிட்டே இருக்கு. இப்போலாம் இப்போலாம் நான் விருப்பத்துல தானே போடணும். எவ்வளோ வேணா போட்டு பக்கத்தில் வந்து போடுவோம். இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். சொன்னா கேளு. சும்மா சும்மா கோபடிச்சு பார்க்காத. ஓ விருப்பத்தமா வந்துடுமா? சரி, வரேன். இதுதாம்மா நீங்க வர பயந்தேன். என்ன சும்மா தான் படிச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை. நீ ருசி பற்றி தான் ஞாபகம் வருது. சரிப்பா, நீ நல்ல பையன், நான் வேறு எதுவும் சொல்லு. தூங்கலாமா? கொஞ்ச நேரம் பேசுறது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உங்க அதில் இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஃபுல்லாக லாக் பண்ணி தானே வச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன? அதான் ஹால் கூடி வந்தீங்க. அது என்ன கதை? அது எல்லாரும் தானே வந்தோம். அதை பத்தி பேசுனீங்க, டென்ஷன் ஆயிடுவா. எல்லாம் கூட தூக்கி வைக்கிறீங்க. சொன்னதான். இப்போ அவங்களுக்கும் புரிய வச்சுட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ புரிஞ்சுக்கோ. சும்மா ஒரு வாட்டி சொல்ல வைக்காது. அப்புறம் வேற மாதிரி பார்ப்பேன். புரிஞ்சுக்கிட்டே சொல்லும்போது கேட்டுரும். ரொம்ப தான் மிரட்டுறீங்க. சும்மா கூட இருக்கு, அதுவா இருக்கு, இதுவா இருக்குன்னு இது சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். இன்னும் ரொம்ப திமுறு தெரியுது. இனிமேல் அப்படிதான். இனிமேல் அப்படிதான். அட, இருக்காத. இப்படிதான் இருக்கும். என்ன? குட் நைட். சாரி சாரி, பேசலாம். ஐயா போ, தூக்கம் வருது. சரி, இதெல்லாம் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். ஆமா, இப்ப என்ன? சரி, தூங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்கள பேசினா புரிஞ்சு.